வணக்கம் சகோதரி. வணக்கம் சார். எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க? நாங்க விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதியில இருந்து வந்திருக்கோம். குடும்பத்தோட வந்திருக்கீங்க? ஆமா, எனக்கு வந்து காலேஜ் முடிக்கிற வரைக்குமே மே 18 அப்படின்னா அது ஒரு என்ன டேங்கிறதே எங்களுக்கு வந்து தெரியாது. கரெக்ட் தானே? எங்களுக்கு வந்து சினிமா மோகம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலினா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறது, மத்த பார்க்கு, சினிமா இந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டு இருந்தது. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா அப்படிதான் போயிட்டு இருந்தது. என்னைக்கு நான் அண்ணன் சீமான பார்த்துக்கணும்னோ அன்னையில இருந்துதான் மே 18னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன பற்றுனா என்ன, நம்மளோட தமிழ் பெயர்பட்ட மொழி அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு அழிவை நோக்கி போய்கொண்டு இருக்கு, மூத்த மொழி அப்படிங்கறது எல்லாமே நான் அண்ணனை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே படிச்சு தெரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சேன். அதனால ஓகே, அந்த மே 18 லாஸ்ட் இயர் கோவையில நடந்தது. அப்பவும் நான் போனேன், ஃபேமிலியோட தான் போனேன். இப்ப வரைக்கும் என்ன கட்டுனவங்க இருந்துட்டு இது வரைக்கும் இதுக்கு போக கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி இது வரைக்கும் தடை சொன்னது கிடையாது. அப்பேற்பட்ட சுதந்திர நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. ஆனாலும் நம்மளோட மக்கள் அங்க இலங்கையில அடிமைப்பட்டு இருக்காங்க. அதை என்ன சொல்றது, இது வந்து நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. எல்லாமே சினிமா மோகத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அதை நம்ம என்ன சொல்றதுன்னே போல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து அதிகமா இருந்தது. இப்போ என்னோட வாட்ஸ்அப்பை எடுத்து பார்த்தா சண்டை தான் போகுது. நான் அண்ணனை பத்தி பேசுறதுனாலயும் தமிழ் தேசியம் சொல்லி பேசுறதுனால அவங்களுக்கு கொள்கைனா என்ன, கோட்பாடுனாலும் என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அவங்க இதுல நிக்கிற வேட்பாளரோட நேம் தெரியல. எல்லா தொகுதியிலயும் அதேதான். ஆனா அவங்க இருந்துட்டு சப் கலெக்டருக்கு படிக்கிறவங்க என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்கள ஏன் அதுக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டா தெரியல. மே 18னா என்னன்னு தெரியல. அவங்க சப் கலெக்டர் ஆகி என்ன பண்ணுவாங்க, கேள்விக்குறிதான். நானு இப்ப ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி திருப்பூருக்கு போயிருந்தேன் ட்ரெயின்ல. அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆபீஸ் மேட்ஸ் கூட தான் போனேன். அப்போ நான் கேட்டது, அவங்க இருந்துட்டு சாங்ஸ் எல்லாருமே கேட்டு வந்தாங்க. நான் வந்து அண்ணனோட இதை பத்தி சாங் கேட்டுட்டு போறப்போ இதை ஏன் கேக்குற அந்த கொஸ்டின் எனக்கு வந்தது ஃபர்ஸ்ட். அப்போ இருந்து நம்மளோட அங்கேற்கண்ணிய பத்தி அந்த வரலாற்றை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்படி இல்லாமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவங்கள வந்து நான் ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ எதுலயுமே படிக்க கிடையாது. அண்ணன் சீமான படிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அங்கேற்கண்ணி எல்லாரையும் பத்தியுமே எங்களுக்கே தெரியுது. பிறகு நம்ம வந்து தேடி அதை படிக்க ஆரம்பிக்கிறோம். நம்மளோட கொள்கைனா என்ன, கோட்பாடுனா என்னங்கிறதும் அண்ணன் பேச பேச பேசதான் எங்களுக்கு இங்க மைண்ட்ல ஏத்தி நாங்க அதை பத்தி ஓவரா சர்ச் பண்ணி படிக்கிறோம். கிட்ட வந்து விவாதம் போய்கிட்டே தான் இருக்கும். நான் வாண்டடா விவாதம் பண்ணதான் செய்வேன். கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ரிசல்ட் தெரியும்ல. ஒரு மாற்றத்திற்காகத்தான் வேணும்னு சொல்லி அவங்களும் ஒரு மாற்றத்திற்காக ஒருத்தர் கொண்டு வந்துட்டாங்க. அந்த என்ன மாற்றம் அவங்களோடது பேச்சுல மட்டும்தான் இருக்கு, சொல்ல இருக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த மாற்றம் செயல்ல இருக்குமா, அது எங்க அண்ணன் வந்தா மட்டும்தான் அந்த மாற்றம் செயல்ல இருக்குன்னு இருக்கும். அது நான் உறுதியா நம்புறேன். அதனால அவங்களும் இன்னைக்கு சொல்றாங்க, அவங்க ஏரியால ரோடு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு நான் இவ்வளவு மனு கொடுத்திருக்கேன். கலெக்டர் ஆபீஸ்ல போய் கூட மனு கொடுத்திருக்கேன். இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிருக்காங்க. இனியும் நான் மனு கொடுக்க போறேன்னு இருக்காங்க. அதுக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியும். அப்போ தெரியறப்போ நான் அதை பத்தி பேசுவேன். இதுவே நாங்க எந்த ஒரு ஆட்சிக்குமே வரல, இது வரைக்கும் வராம இருந்தேவும் நாங்க எவ்வளவு மதுபான கடைகளுக்கு மூடி இருக்கோம். எங்க ஊர்லயே சொந்த ஊர்லயேவும் தண்ணி வராததுக்கு கொண்டு நாங்க போராடி இருக்கோம். எல்லாருமே நான் சொல்லுவேன் 1 by 1 அப்படிங்கிறப்போ அவங்க இருந்துட்டு பேசிதான் சார் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். கண்டிப்பா கொண்டு வர முடியும் சார். இப்ப என்னோட குட்டி பொண்ணே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சாக்லேட் சாப்பிடாதான் ஓரளவு கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி அவங்ககிட்ட விவாதம் பண்ணி என்னால ஒரு 10 பேரையாவது மாற்றம் கொண்டு வர முடியும் நான் நம்புறேன் சார். நான் நம்புறேன் சார். ஓட்டு பூத்துலயும் அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணாம வந்தாங்களா சார்? ஏஜெண்டா வந்தவங்க பக்கத்துல இருந்தாங்க சார். அந்த ஸ்மெல் கூட எனக்கு தெரியாது சார். ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து சார் அவங்களோட தலைவரை வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தொண்டர்களுக்கு ஃபர்ஸ்ட் இது சொல்லணும் சார், அறிவுரை சொல்லணும் சார். தலைமை நம்மளுக்கு ஃபேஸ் மட்டும் தான் சார் ஸ்ட்ராங்கா வேணும். இங்க ஃபேஸ் மட்டுமே வீக்கா இருக்கு சார். அது அவங்களுக்கு தெரியல சார். என்னோட வீட்டுல சார், எங்க வீட்டுலன்னா எங்க பொண்ணுதான் எங்களுக்கு முக்கியம், அது சொல்றதா வேத வாக்கு. அப்படி நினைச்சிட்டு போட்டவங்களே எங்க ஊர்ல அதிகம் சார். எனக்கு தெரிஞ்சதேவும் போடுமா இளைஞர்கள் சொல்றாங்க, போடலைன்னா நான் வேலைக்கு போக மாட்டேன். இந்த மாதிரி மிரட்டல் அதிகம் சார். அதே மாதிரி போட்டா உனக்கு 1000 ரூபாய் வரதே பெருசா தெரிஞ்சு இப்ப 2500 வருது, அப்போ உனக்கு வேண்டான்னு சொல்றியாத அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஹஸ்பண்ட் இப்ப வந்து கேரளால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவாடா, உனக்கு ஒரு 4000 எனக்கு ஒரு 4000 வேலையில்லா பட்டதாரிக்கு சிலிண்டர் கொடுக்குறாங்க.
ஃபேமிலியா இருக்கலாமே தமிழ்நாட்டுல அப்படிங்கிற லெவலுக்கு. அப்போ இது எங்க கொண்டு போகுது சார் அவங்கள? ஒரு சோம்பேறித்தனமான எப்படி அப்புறம் நம்ம எல்லாருமே வேலைக்கு போகாம ரிசைன் பண்ணி வீட்டுல இருந்தா நம்ம நாடு எப்படி பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையும்? 700 மதுக்கடையை மூடிட்டேன்னு சொல்லிட்டு சார் 100 பேர் வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க சார். உங்க அண்ணன் என்ன செஞ்சாரு? உங்க அண்ணன் நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு மூடி இருக்கீங்க, நாங்க ஆட்சிக்கு வராம எத்தனை மதுக்கடை மூடி இருக்கோங்கிறதுதான் இங்க இது. என்னோட வாட்ஸ்அப்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு 100 பேர் வந்துட்டு 700 மதுக்கடையை மூடி இருக்கோம், நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணீங்க, குரல் நிதி வாங்கிட்டு சும்மாதான் நீங்க பேசிட்டே தான் இருக்கீங்களே தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்து 700 மதுக்கடை மூடி இருக்காங்க, நாங்க ஆட்சிக்கே வராம 500 மதுக்கடைகள் போராட்டம் பண்ணி மூடி இருக்கு. இதுக்கு அவங்க என்ன சார் பதில் சொல்ல விரும்புறாங்க? கடைகள் மூடுறதுக்கு காரணமா இருந்த போராளிகள் அனைத்து பேருக்கு மேலேயுமே இப்ப வழக்குகள் இருக்கு. அதுக்காக நாங்க வந்து அஞ்ச போறது கிடையாது. எங்களோட போராட்டம் எப்பவுமே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். வணக்கம்யா. வணக்கங்க. ஐயா பேர்? என் பேர் ஆறுமுகம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடில இருந்து வந்திருக்கேன். எல்லாம் மாட்டு கட்சியில இருந்து வந்திருக்கீங்களா? ஆனா ஆரம்பத்துல எந்த கட்சியும் உறுப்பினரும் கிடையாதுயா. ஆனா முன்னால எம்ஜிஆர் பற்று ரசிகன் தான், தீவிர பற்றாளர் கிடையாது. யாருமே தமிழ் தேசியத்தை பற்றி பேசுறதுக்கு ஆள் கிடையாது, ஆளுங்க கிடையாது, கட்சி கிடையாது, கட்சியும் கிடையாது. அப்ப யாருக்கும் புரியல. இந்த கட்சியில உறுப்பினர் மட்டும் சேரவே இல்லை. தற்போது நாம் தமிழர் கட்சி உறுப்பினரை சேர்ந்திருக்கேன். நானு என் பையன் இறுதி மூச்சு உள்ள வரை நம்ம சீமான் தான் இருக்கணும். நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி சீமான் தான் என்னென்ன செய்வாரு, இந்த கட்சி தான் இல்ல இலவசத்தை கொடுக்குறாங்க, இலவசம் வந்து நம்ம வாங்கி இது கிடையாது, இலவசத்தை ஒழிச்சா நாடு நல்லா இருக்கும். நினைப்பேன். ஒவ்வொரு கடைகளுக்கு போகும்போது பேசுவேன் அவர்கிட்ட. நான் ரைஸ் மில்க் போன அரைக்கிறதுக்கு போவேன், அவர்கிட்ட பேசினேன். அவரு இப்படி சொல்றது கரெக்ட் தான், நானும் அதுக்குதான் போட போறேன் அப்படின்னு 2-3 கடைக்காரங்களே சொல்லியிருக்காங்க. சினிமா மயக்கையா, சினிமா போதை, திரை கவர்ச்சி, மது, சினிமா, ஜாதி, மதம். யாருமையா இப்ப நடக்கிற ஆட்சியை ஒவ்வொன்னு நீங்க பார்த்து தெரியும் என்னென்ன நடக்குது. அதனால கண்டிப்பா நம்மள தேடுவாங்க, நாம் தமிழர் கட்சி தேடுவாங்க. விஜய் வந்தா நல்லா பண்ணுவான்னு நினைச்சேன், அவனும் அப்படித்தான் இருக்கான், ஒரு இப்படியே பேசுறாங்க. இந்த ட்ரிப்பு விவசாயிக்கு தான் போடுவேன். நிறைய பேர் இதுல இருக்கணும்னு கிடையாது. என் கூட ஃப்ரெண்ட்ஸுகளே ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் இப்போ சமயத்துல ஒரு வீட்டு பால் காய்ச்சல் விட்டு போயிருந்தேன். அப்போ ஒரு ஃபேமிலி பேசிட்டு இருக்கேன், நாங்க விஜய்க்கு போட்டோம், அதுக்கு போட்டோம், இதுக்கு போட்டோம் அப்படின்ட்டு. அதுல ஒருத்தர், நான் காசு வாங்கவே இல்லை, காசு தர்றேன்னாங்க. இளைஞர் தான் அவரு, காசு தர்றேன்னாங்க. எனக்கு காசே வேணா, நான் விவசாயிக்கு தான் போடுவேன். அப்ப அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டா இருப்போம். அவருக்கு வாட்ஸ்அப் போட்டு விட்டேன், இறுதி மூச்சு உள்ள வரை நான் இதுலதான் பயணிப்பேன். சந்தேகமே வேண்டாம். சொன்ன மாதிரி உண்மைக்கு சாவு இது கிடையாது. இன்றா ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிப்பியா. அந்த நண்பர் தூத்துக்குள்ள இருந்து தன்னந்தனியா வந்திருக்கேன்.